அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த இடத்துல வந்து தெரியாது அவங்களுக்கு. ஆனால் அவங்க வந்து அந்த இதில் வந்து டெய்லி அந்த ப்ராக்டிஸ் பீரியடில் வந்து அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ இல்லையோ, டெய்லியும் அந்த ஈவெண்ட் நடக்குதோ இல்லையோ, ஆனால் அவங்க டெய்லியும் அந்த இதை அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணி அடுத்த நெக்ஸ்ட் இதில் வந்து ஈஸியாக ஒரு அந்த ஸ்போர்ட்ஸோடைய கேப்டனாக வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க ஒரு பர்சனோட. இதனால அவங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் அந்த டிசிப்ளின் அந்த டுவர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ். I agree with the point, and I would even like to add some more points like time management in sports, involvement which mainly focus on students can prioritize their own tasks and they can meet up deadlines and schedule their own time. I agree with what I said. Sports like it's totally on time management and discipline. When a person involves time management discipline, he also get a leadership quality in sports. இப்போ லீடர்ஷிப் குவாலிட்டின்றது ஒரு டீமை லீட் பண்ணி போகிறது மட்டும் இல்லாமல் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்றது அவங்களோட கரியர் பேஸ்டாகவும் இருக்கும். இப்போ பர்சன் ப்ரொமோட்டர்ஸ் டீம் லீடர் ஒரு ஸ்போர்ட்ஸ்னால் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு கேரக்டர்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ ஏபிள் டு கண்ட்ரோல் ஆல் ஆஃப் தம். In sports we can get the good leadership quality. ஸ்போர்ட்ஸ் மூலிமா நம்ம அகாடமிக்ஸ் எப்படி பார்த்தாங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்துட்டு இப்போ கவர்மெண்ட் ஜாப் இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத போகணும்னா ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்காலர்ஷிப் எல்லாமே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தான் நிறைய வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் உண்டு. I think it also improves, it also teaches us in things in life such as teamwork, patience, accountability, learning from failure, and help us to build a strong mental and physical foundation from our early days. And a person in sports will not spoil his body, will not involve in bad habits, and he will care about his body and physique, and will not involve in bad habits, and he will eat healthy, and so I agree with Bhagya Bharati. There is lots of opportunities for the sports person. Those who all applied for TNA, they provided separate priority for the sportsmen. ஸோ வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. நமக்கு வந்து முன்னாடியாக அவங்களுக்கு கொடுக்கும்போது அதோட நம்ம ஒரு வேலையை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக நம்ம ஒரு காலேஜில் சீட்டு இது பண்ணலாம், வாங்கலாம். அதுமாரி ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுக்கு ஒரு தனி ஒரு பாத்திரத்துக்கு இருக்குது. Yes, I actually agree with Harishankar's point. But I used to play basketball in my school days. I feel that it will actually improve our memory power and more concentration, I think so. Nowadays, in college days, I'm not going or doing any sports at all. But in school days, I feel that I can easily memorize something or concentrate more on something. After school days, I will go to 2 hours practice for daily. It will increase our concentration power, and we need to work as a team actually. Sport is a teamwork actually. We need to, as a group, need to do that. It's not a single person's play sport. We need to coordinate, and everyone need to understand every other's mindset and how they will play. We need to know that. So that will also improve our leadership quality. Thank you. I'm Mayor sir. I need to add some more points to summarize and push. இப்போ ஸ்கூலில் இருக்கும்போது நானும் பாஸ்கெட்பால் டீமில் இருந்தேன். அப்போ அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தெரியல, ஜஸ்ட் விளாட்றதோட முடிஞ்சிச்சு. இப்போ காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. நம்ம அந்த டைமில் எப்படி நம்மளோட ஃபிசிக்கலோ இல்லை மென்டல் மைண்ட் செட்டோ எப்படி இருந்ததோ இப்போது அந்த மாதிரி இல்லை. ஸோ வி நீட் டு ஏதோ ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ட்ரைன் பண்ணால் நம்மளோட பாடி வந்துட்டு அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக நம்ம மைண்டும் கான்ஃபிடென்ஸும் நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். நம்ம எந்த டாஸ்க் பண்ணுறோமோ அந்த டாஸ்க் வந்துட்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். I totally agree with Mayer's points. Now getting to the main topic, importance of sports and academics.
in my opinion, education and sports are like the two sides of the same coin. Without the other can't survive. So like both are equally important. Considering studies, it will increase our technical skills, whereas if you are good in sports, you will be good in physical and mental work. So generally, if you are in sports, you should have a good. You will be be good in social. You will be social with everyone. So being social with everyone. Now considering teamwork, you will not play for yourself. Considering teamwork, you will play for the whole team. So this will increase the leadership quality and more. I'm also very announcement. Teamwork leadership அதே அகாடமிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக அப்புறம் ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம் அதாவது ப்ராஜெக்ட் டீம் ஒர்க் பண்ணோம்னா அதுக்கு லீடர்ஷிப் டீம் எடுத்து பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக. Sports also reduces the risk of diseases, and it also reduces depression, anxiety, and prevents us from heart diseases, and reduces the mental disorders. And researchers have shown that a person who is involved in sports are likely to be more happy than a person who is not involved in sports. And it is also good for our mental health, physical health.